வணக்கம் மக்களே! நம்ம இந்த வீடியோல மிக மிக மகிழ்ச்சியான செய்தி தான் பார்க்க போறோம். பெண்களுக்கு மாதம் மாதம் ரூ. 2500 குடுக்க போறாங்க. தாவேகாவினுடைய அஃபிஷியல் இணையதளத்தில இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு. இந்த மே மாசத்திற்கான ரூ. 1000 உரிமை தொகை வருமா? வராதான்னு மக்களுக்கு சந்தேகம் இருக்கு. அத பத்தின நியூஸுமே பார்த்தீங்கன்னா, அப்டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. அதையுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ கூடுதலாக விஜய் அவர்கள் சிஎம்மா பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் ஏத்துட்டாங்க. அதாவது முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்துட்டாங்க. ஸோ இனி இந்த ரூ. 2500 வாங்குறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு தமிழக அரசு தரப்புலருந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு ரூ. 2500 வாங்கணும் அப்படின்னா, என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும்? யாருக்கெல்லாம் 100% பார்த்தீங்கன்னா உறுதியாக கிடைக்கும்? எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா குடுக்க போறாங்க? எந்தெந்த வயதினருடையருக்கு குடுக்க போறாங்க? அப்படிங்கிற எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 2500 வாங்குறதுக்கு என்னென்ன வழிமுறைகள தமிழக அரசு குடுத்துருக்காங்க மற்றும் இத பின்பற்றி எப்படி வாங்கணும்? ஸோ யாரெல்லாம் தகுதியுடையவர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம். கூடுதல் தகவலாக பெண்களுக்காக கொடுக்கக்கூடிய இந்த ரூ. 2500 உங்களுடைய வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுமா? இல்லனா உங்களுடைய ரேஷன் கடைகள் மூலியமாக உங்களுடைய கைகளில் விநியோகம் செய்யப்படுமா? அப்படிங்கிற தகவலையும் குறிப்பிட்டிருக்கோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும் தான் அனைத்து தகவலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ தான் நீங்க நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து இலவச திட்டங்கள் மற்றும் உதவித்தொகைகள் பற்றிய தகவல் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் குடுத்துக்கோங்க. இதுவரைக்கும் குடும்பத் தலைவிக்கு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அவர்களுடைய வங்கிக் கணக்கில் ரூ. 1000 டெபாசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியா இருந்துச்சு. போன ஏப்ரல் மாதம் வரைக்குமே இந்த திட்டம் வந்து நடைமுறையில் இருந்துச்சு. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா தேர்தல் நடந்த காரணத்தினால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ மே மாதம் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டாங்க. இனிமேல் தாவேகா தரப்புல இருந்து குடும்பத் தலைவிக்கு ரூ. 2500 கொடுக்கப்படும்னு தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருந்தாங்க. ஆட்சிக்கு வந்தோடனே இது நடைமுறைப்படுத்தப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மே மாதத்திற்கான உரிமை தொகை ரூ. 1000 வருமா வராதான்னு மக்கள் பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்க வரைக்கும் மட்டும்தான் அந்த ரூ. 1000 திட்டம்லாம் செயல்படுத்தப்படும். ஸோ இப்போ வந்து விஜய் அவர்கள் தான் சிஎம்மா இருக்காங்க. அதனால அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இனிமேல் செல்லுபடியாகாது. இனிமேல் குடும்பத் தலைவிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ரூ. 2500 தான் கொடுக்கப்படும். அதற்கான வழிமுறைகள், பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் தொடங்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி மாதம் மாதம் ரூ. 1000 வாங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா, இனிமேல் அதே வங்கி கணக்குல ரூ. 2500 கொடுக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஸோ புதிதாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவருடைய ஃபோட்டோ, அப்புறம் தமிழக அரசினுடைய லோகோலாம் போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு விண்ணப்ப படிவம் குடுப்பாங்க. அதில உங்களுடைய விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க பூர்த்தி செய்ற மாரி இருக்கும். உங்களுடைய பெயர், உங்களுடைய கணவர் பெயர் மற்றும் குடும்ப தலைவியினுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இடம்பெறும். மற்றும் உங்களுடைய ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், வங்கி கணக்கினுடைய நம்பர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் ரேஷன் கார்டினுடைய எண்ணு, உங்களுடைய கரண்ட் பில் ரசீது இருந்துச்சுன்னா அதனுடைய எண்ணு, அப்புறம் வீட்டு வரிக்கான எண்ணு, அப்புறம் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ற மாரி இருக்கும். இத மாரி முக்கியமான எல்லா ஆவணங்களும் பார்த்தீங்கன்னா, கூட சேர்ந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அதாவது ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ற மாரி இருக்கும். இதெல்லாம் இந்த ஃபார்மோட ஃபில் பண்ணி நீங்க குடுத்தா மட்டும் தான், புதிதாக நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட் குடுக்குறீங்களோ, அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூ. 2500 ஆனது டெபாசிட் செய்யப்படும். நெறைய மக்கள் ரேஷன் கடைகள் மூலியமாக ஒவ்வொரு மாதமும் ரூ. 2500 ரொக்க பணமா குடுப்பாங்களா? இல்லனா வங்கி கணக்குல நேரடியா டெபாசிட் செய்யப்படுமா? அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு. ஆனா, இந்த பொங்கல் மற்றும் தீபாவளிக்கு மட்டும் தான் இந்த ரொக்க பணம் அப்படிங்கிறதெல்லாம் குடுப்பாங்க. மாதம் மாதம் இந்த உரிமை தொகையா குடுக்குறது எல்லாமே உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியா பார்த்தீங்கன்னா டெபாசிட் செய்யப்படும். ஏன்னா, இதனால பார்த்தீங்கன்னா, தகுதியுடைய பெண்களுக்கு மட்டும் நேரடியாக போய் சேர்ந்துரும். அதனால மக்கள் பார்த்தீங்கன்னா குழம்ப தேவையில்ல. ஸோ உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல ஆல்ரெடி குடுத்திருப்பீங்க. ஸோ அந்த வங்கியிலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொடர்ந்து இந்த ரூ. 2500 கிடைக்கும். ஆனா, நீங்க புதிதாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். ஆனா, அதுக்கான விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறது இன்னும் தமிழக அரசு தரப்பிடமிருந்து வெளிவரல. ஸோ அது இன்னும் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சியில இருக்க வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிற பெயர்ல மாதம் மாதம் பெண்களுக்கு ரூ. 1000 குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெண்களுக்கு அவர்களுடைய நலன் கருதி ஸோ இப்போ உரிமை தொகை அப்படிங்கிற பெயர்ல ரூ. 2500 மாதம் மாதம் குடுக்க போறாங்க. ஸோ இதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும் குடுக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ 21 வயது முதல் 60 வயதுக்குட்பட்ட அனைத்து பெண்களுமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவும் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுடைய மனைவிகளுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. மத்தபடி அனைத்து பெண்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு தகுதியுடையவர்கள் தான். ஏன்னா இலவசமாக ரேஷன் அரிசி வாங்கக்கூடிய 2 கோடிக்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைகள் தமிழகத்தில இருக்கு. ஸோ அதில அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா குடுக்கப்படும். 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மட்டும் தான் கிடையாது. முதியோர்கள் பென்ஷன் வாங்குறதுனால அவர்களுக்கு இந்த ஸ்கீம்ல இடம் கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் இல்லாம இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் அட்டைகளுக்கு உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் பெண்களுக்காக அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த ரூ. 2500 உரிமை தொகை ஸ்கீமுக்கு முக்கியமா என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவினோட கடைசியில பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது தவிர இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 2500 குடுக்குறதுக்கு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆர்டிக்கல் மற்றும் மக்களுடைய சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா நெறையா இருக்கும். ஏன்னா இப்ப நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா 10,00,000 கோடி கடன்ல இருக்கு. இதெல்லாம் சாத்தியமா? இல்லையா? விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இது நிறைவேத்துவாங்களா? இல்லையா? அப்படின்னு
சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தேகம் இருக்கு. ஸோ அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமான அறிவிப்பு ஆர்டிகளா வந்து வெளியே இருக்கு. அத வந்து நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் குடும்பத் தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடர்பாக தற்போது பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைத்திருக்கும் சூழ்நிலையில், இந்த மாதம் பெண்களுக்கு ரூ. 1000 வருமா? அல்லது தேர்தல் வாக்குறுதிப்படி ரூ. 2500 வழங்கப்படுமா என்பது பேசு பொருளாக மாறியுள்ளது. ஸோ அதாவது வழக்கமா பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் குடும்பத் தலைவிக்கு ரூ. 1000 தான் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியாக ரூ. 2500 பெண்களுக்கு குடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்ப மக்களுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த மாசம் ரூ. 1000 வருமா? இல்லன்னா ரூ. 2500 கிடைக்குமா? அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அதே நேரத்தில் மே மாதம் 15ஆம் தேதி மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதில் சிக்கல் உருவாகியுள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ அதாவது இந்த மே மாசத்திற்கான உரிமைத் தொகை ரூ. 1000 பார்த்தீங்கன்னா, வர்றதுக்கான சிக்கல் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற மாரி தலைமைச் செயலகத்தில இருக்கக்கூடிய வட்டாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். திமுக ஆட்சியில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தமிழக அரசின் மிக முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. குடும்பத் தலைவிக்கு மாதந்தோறும் ரூ. 1000 வழங்கும் இந்த திட்டத்தின் மூலம் தற்போது 1.31 கோடிக்கும் அதிகமான பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். அதாவது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக, அதாவது நாங்க அனைத்து பெண்களுக்குமே குடுப்போம். அதுவும் ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 வழங்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா, ஆட்சிக்கு வந்து 1 1/2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அதுவும் 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி, 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய வங்கி கணக்கில வந்து டெபாசிட் செய்யப்பட்டுச்சு. அதுவும் தகுதியுடைய பெண்களுக்கு மட்டும் தான் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. அதனால 1.31 கோடி பேர், அதாவது 1,30,00,000 பெண்களுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் மூலியமா பயனடைஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, 2 கோடிக்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைகள் பார்த்தீங்கன்னா குடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக இந்த தொகை வரவு வைக்கப்பட்டு வந்தது. குடும்ப செலவுகள், குழந்தைகள் கல்வி, மருத்துவ தேவைகள் உள்ளிட்ட அன்றாட தேவைகளுக்கு இந்த தொகை பெரும் உதவியாக இருந்ததாக பல பெண்கள் கூறி வந்தனர். அதாவது இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி இல்லன்னா அதுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் மூலியமாக நேரடியா அவர்களுடைய வங்கி கணக்கில வந்து ரூ. 1000 டெபாசிட் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது அவர்களுடைய மருத்துவ செலவுகள், குடும்ப செலவுகள் மற்றும் அன்றாட தேவைக்கு பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருந்ததா பல பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமைத் தொகை குறிப்பாக கிராமப்புற மற்றும் நடுத்தர குடும்ப பெண்களுக்கு இந்த திட்டம் முக்கிய ஆதரவாக இருந்தது. ஆனால் தற்போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் மே மாத உரிமைத் தொகை குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது. திமுக அரசின் அமைச்சரவை பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய அரசு இன்னும் முழுமையாக பொறுப்பேற்காத சூழ்நிலையும் நிலவுகிறது. அதாவது இந்த மகளிர் உரிமைத் தொகை பார்த்தீங்கன்னா, திமுக அரசானது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால தாவேகா பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பதவி பிரமாணம் வந்து ஏத்துட்டாங்க. ஸோ அதனால இனிமேல் பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 1000 கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கிடையாது. அதனால இனிமேல் ரூ. 2500 தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதனால் அரசு துறைகளில் நிதி ஒதுக்கீடு மற்றும் கோப்புகள் ஒப்புதல் வழங்கும் நடைமுறைகள் தற்காலிகமாக மந்தமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. ஸோ தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 10,00,000 கோடி கடன் இருக்கு, நிதி நெருக்கடி இருக்கு. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இதற்கான இந்த ரூ. 2500 குடுக்கணும் அப்படின்னாலே பெரிய நிதி வந்து தேவைப்படும். அதனால தற்காலிகமா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கான கொஞ்சம் டைம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, பதவி பிரமாணம் ஏற்கும்போதே சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் கால அவகாசம் குடுங்க. பொறுத்திருந்து இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கீமா நிறைவேத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பொதுவாக அரசின் நிதி ஒதுக்கீடுகள் அமைச்சரவை ஒப்புதல் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் அனுமதிகளுடன் தான் நடைமுறைக்கு வரும். தற்போது இடைக்கால நிர்வாக சூழல் நிலவுவதால் மகளிர் உரிமைத் தொகைக்கான நிதி விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாவேகாவினுடைய அமைச்சரவை பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருச்சு. இப்போ தாவேகா பொறுப்புல இருக்கும்போது, அதுக்கான நிதித்துறைக்கான ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அது மாரி நிதித்துறைக்கான அதிகாரிகள் இருப்பாங்க. ஸோ சம்மந்தப்பட்ட அமைச்சரவை மற்றும் அதிகாரிகள் எல்லாமே ஒப்புதல் வந்து குடுப்பாங்க. ஸோ இப்ப தமிழ்நாட்ல இருக்கக்கூடிய நிதி நிலைமைய வந்து கருத்தில் கொண்டு, அவர்கள் வந்து இதுக்கு வந்து ரூ. 2500 ஸ்கீமுக்கு வந்து இப்போ ஃபண்ட் வந்து விடுவிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிப்பாங்க. அதுக்கு வந்து ஒப்புதல் குடுத்ததுக்கு அப்புறம் தான், இதற்கான ஃபண்ட் எல்லாமே மத்திய அரசிடமிருந்து வாங்கி வந்து நமக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் வழக்கம் போல் மே 15ஆம் தேதி பெண்களின் வங்கி கணக்கில் தொகை வருமா என்ற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகரித்துள்ளது. ஸோ இப்ப தாவேகாவினுடைய ரூ. 2500 வருமா அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்திற்கு வருமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அதே மாரி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரூ. 1000 வருமா அப்படிங்கிறதும் சந்தேகத்தில இருக்கு. இதற்கிடையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களுக்கான உரிமைத் தொகை ரூ. 1000 இருந்து ரூ. 2500 உயர்த்தப்படும் என்று முக்கிய வாக்குறுதி அளித்திருந்தார். இந்த அறிவிப்பு பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றது. அதாவது ஆல்ரெடி 10,00,000 கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக வழங்கக்கூடிய உரிமைத் தொகை ரூ. 1000 இருந்து ரூ. 2500 உயர்த்தப்படும் அப்படின்னு முக்கிய வாக்குறுதியா பார்த்தீங்கன்னா குடுத்திருந்தாங்க. பெண்களுடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா, இதில வந்து அதிகமா இடம்பெற்றுட்டு இருந்துச்சு. ஏன்னா போன திமுக அரசும் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக மாதம் ரூ. 1000 குடுப்போம்னு சொல்லிட்டு தான் ஓட்டுகள் அதிகமா பெண்களுடைய ஓட்டுகள் அதிகமா வாங்குனாங்க. ஸோ இந்த தாவேகா அரசும் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,500 உரிமைத் தொகை குடுப்போம்னு சொல்லிட்டு பெண்கள் மத்தியில பெரும் வரவேற்பு வந்து இந்த அறிவிப்பு வந்து பெற்றுட்டு இருந்துச்சு. குறிப்பாக குடும்ப செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் கூடுதல் தொகை வழங்கப்படும் என்ற நம்பிக்கை பலரிடமும் உருவாகியுள்ளது. தற்போது தாவேகா ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகியுள்ளதால் இந்த மாதத்திலிருந்தே ரூ. 2,500 வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.
ஸோ இப்ப தாவேகா அவர்கள் ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுட்டாங்க. ஸோ இந்த மாசத்துல இருந்தே இந்த ரூ. 2500 வழங்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதற்கான பணிகள் பார்த்தீங்கன்னா இன்னும் தொடங்கல. அதற்கான விண்ணப்ப படிவம் இன்னும் குடுக்கல. ஸோ அதற்கான அஃபிஷியல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இன்னும் விஜய் அவர்கள் வந்து சொல்லல. அதனால பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். சிலர் உடனடியாக புதிய தொகை அமலுக்கு வரும் என எதிர்பார்க்க, மற்றொரு தரப்பு நிர்வாக நடைமுறைகள் மற்றும் பட்ஜெட் ஒதுக்கீடு காரணமாக சிறிது காலமாகலாம் என்று கூறுகின்றனர். அதாவது இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மே மாசத்திலிருந்து ரூ. 2500 வழங்கப்படும்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆல்ரெடி கடன்ல இருக்காங்க. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒதுக்கல. இதுக்கு வந்து கொஞ்சம் கால அவகாசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே பெண்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஸோ அதாவது அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்ல. மகளிர்களுக்கு மாதம் மாதம் குடுக்கக்கூடிய உரிமைத் தொகை பார்த்தீங்கன்னா, அதையாவது முக்கியமா குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து எதிர்பார்ப்பா இருக்காங்க. குறிப்பாக மாதந்தோறும் இந்த தொகை நம்பி வாழும் குடும்பங்கள் அதிகமாக இருப்பதால், புதிய அரசு விரைவாக தெளிவான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கையும் வலுத்து வருகிறது. தமிழகத்தில நெறைய குடும்பங்கள் வறுமை கோட்டு கீழயும் நடுத்தர வர்க்க மக்களாவும் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே மாதந்தோறும் இந்த ரூ. 1000 நம்பியே பார்த்தீங்கன்னா, நெறைய குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால தமிழக அரசானது விரைவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரூ. 2500 வழங்குறதுக்கு நல்ல முடிவா எடுக்கணும், தெளிவான முடிவா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் விஜய் அவர்கள் குடும்ப தலைவிக்கு அறிவிச்ச ரூ. 2500 உரிமை தொகை ஸ்கீமுக்கு என்னென்ன வழிமுறைகள பின்பற்றி வாங்கணும், விண்ணப்பிக்கக்கூடிய முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த முக்கியமான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, போன திமுக ஆட்சியில வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஆவணங்கள் வந்து ஆதார் அட்டை, ஸ்மார்ட் கார்டு அதாவது உங்களுடைய ரேஷன் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கினுடைய புத்தகம். இதில உங்களுடைய பெயர், அப்புறம் வங்கி கணக்கினுடைய அக்கவுண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கணும். ஐஎஃப்எஸ்சி கோட் பார்த்தீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட பேங்கினுடைய முதல் பக்கத்தில இருக்கும். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா, தெளிவா ஒரு ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஆதார் இணைக்கப்பட்ட கைபேசி எண், அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஃபோன் நம்பர் ஆதார் அட்டைக்கு குடுத்துருக்கீங்களோ, அந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா முக்கியமா கேட்கப்படும். இது வந்து ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக வரும். ஏன்னா, ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிருச்சா அப்படிங்கிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்புறம் மின் கட்டண ரசீது, அதாவது கரண்ட் பில் ரசீது பார்த்தீங்கன்னா, கடந்த 2 மாசத்துக்குள்ளதோ, 3 மாசத்துக்குள்ளதோ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய இடத்தினுடைய சொத்து வரி ரசீது. இப்போ நீங்க வீடு இருக்கு அப்படின்னா, வீட்டு வரி ரசீது பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பீங்க. குடிநீர் வரி பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பீங்க. அதற்கான பில் இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து ஐடி ப்ரூஃபா வந்து நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஆதாரத்துக்காக கேட்பாங்க. ஸோ அப்புறம் தாவேகா தரப்புல இருந்து ஃபார்ம் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் குடுப்பாங்க. இது தமிழக அரசினுடைய லோகோ, விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ போட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதையுமே பூர்த்தி செய்றதுக்கான ஆப்ஷன்லாம் வந்து இருக்கும். ஸோ அதே மாரி வருமான சான்றிதழ் பார்த்தீங்கன்னா, அவசியம் எனில், அதாவது வருமான சான்றிதழ் வந்து ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க அப்படின்னா, அப்போ வந்து கட்டாயமா கேட்பாங்க. அது நீங்க அந்த டயத்துல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்திருக்கக்கூடிய முக்கிய ஆவணங்களா வந்து சொல்லப்படுது. ஸோ இப்ப தாவேக்கா தலைவர் அவர்களும் பார்த்தீங்கன்னா, இதத்தான் ஃபாலோ பண்ணியாகணும். எக்ஸ்ட்ராவா ஒரு சில ஆவணங்கள் வந்து கேட்கலாம். இல்லன்னா இதில இருக்கக்கூடிய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, போதுமானதா இருக்கும். ஒரு சில ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, கேட்காம இருக்கலாம். ஏன்னா, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கும் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் தான் பார்த்தீங்கன்னா, கிடைக்காது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால் அரிசி வாங்கக்கூடிய இலவசமா அரிசி வாங்கக்கூடிய 2,00,00,000க்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. பெண்களுக்கான இந்த ரூ. 2500 உரிமை தொகை ஸ்கீமுக்கான முக்கிய அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோவா அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அத விசிட் பண்ணி பாருங்க. அதில இன்னும் எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னா குடுத்துருப்போம். ஸோ என்னென்ன விஷயம் இந்த ஸ்கீமுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அத பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு இது வந்து புரியல அப்படின்னா, ஆல்ரெடி அத வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆயிரும். ஸோ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்கீம் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாம இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு குடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள், இலவச உதவித்தொகைகள் மற்றும் நியூ ஸ்கீம் வருது. அதெல்லாம் நீங்க கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் குடுத்து வச்சுக்கோங்க. சரி நன்றி மக்களே! மீண்டும் சந்திப்போம்.